ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். நாட்டுக்கோழி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அடுத்தது மசாலா ஐட்டமு பட்டை, மிளகு, ஜீரகம், 2 ஏலக்காய், கிராம்பு, 2 மொட்டு, சோம்பு, மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். தனியா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய், சின்ன வெங்காயம் 1 கப்பு தனியாக வச்சுருக்கேன். 1 கப்பு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4-5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், உப்பு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அது நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச தனியா போடுறேன். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே போட்டுடுறேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் போடுறேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை மட்டும் போட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே வதக்குனா போதும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தேங்காவை போட்டேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறிடுச்சு. நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறன்னு வந்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டுருங்க. 2 ஸ்பூன் நான் போடுறேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ நான் தேங்காவையும் வெங்காயத்தையும் அரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் அரைச்சிட்டேன். அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை போடுறேன். எடுத்து வச்ச பூண்டு நசுக்கி வச்சோல்ல, அதை போட்டுட்டேன். பச்சை மிளகாய் 1 கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போடுறேன். அடுத்து மஞ்சத்தூள் போடுறேன். அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் போடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி கீரை கொஞ்சமாக போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இது சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட் ஊற்றுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.